ஃப்ரெண்ட்ஸ், ஐ am பேக் வித் ஆன் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் வாஸ் வேர் இதோட யூசேஜ் பற்றி பார்க்க போகிறோம். வாஸ் வேர் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா பாஸ்ட் டென்ஸில். பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு முடிந்த செயல். அது வந்து நேத்தாக இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்த விஷயமா இருக்கலாம். இதுக்கெலாம் வந்து இதை தான் வந்து பாஸ்ட் டென்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வாஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும்னா ஐ, ஹீ, ஷீ, இட்டு, நேம்ஸ் இதெல்லாம் வந்து சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். லுக் அட் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். என்னுடைய அண்ணன் கோபமாக இருந்தார் அப்படிங்கிறது வந்து கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம். அதனால் வந்து வாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சென்டென்ஸில். மை பிரதர் என்னுடைய அண்ணன் இருந்தார். வாஸ்னால் இருந்தார், கோபமாக இருந்தார். சரிங்களா? என்னுடைய அண்ணன் கோபமாக இருந்தார். இட்ஸ் அ பாஸ்ட் டென்ஸ். அண்டு தென் வேர் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃப்ளூரலுக்கு வந்து வேர் யூஸ் பண்ணணும். யூ, வி, தே. யூங்கிறது வந்து நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அதெல்லாம் வந்து ஃப்ளூரல்னு சொல்லி சொல்கிறாங்க. லுக் அட் த எக்ஸாம்பிள். என்னுடைய அண்ணன்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போனேன் கடந்த வாரம். அப்போ வந்து எங்கள் அண்ணன்களாம் வந்து ஹாப்பியாக வந்து இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட. ஸோ என்னுடைய அண்ணன்கள் அப்படிங்கிறது வந்து ஃப்ளூரல். ஸோ மை பிரதர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ளூரல். ஸோ we can யூஸ் வேருங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மை பிரதர்ஸ் வேர் ஹாப்பி. Okay guys, let's end the class today. I will give some example sentences next video. See you on another video. Until then, bye from Sita.